வெல்கம் டு அப்போ வில்லேஜ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது நாட்டு கத்திரிக்காயில் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம். நாட்டு கத்திரிக்காய், அதாவது இது எங்கே பார்த்தாலும் கிடைக்குதான்னு தெரில. இங்கே வந்து சந்தையில் வாங்கினோம், கிடச்சிது. நாட்டு கத்திரிக்காய்னா இப்படி தான் இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக. அதுக்கு குழம்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு உரித்து வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது ஒரு தக்காளியும் 50 கிராம் புளி, 50 மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் வாங்க. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. கல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் வாசமாக இருக்கும். நாங்கள் ஆயிலே ஊற்றிருக்கோம். கடுகு, வெந்தயம், இதில் தாளிக்க தான் முக்கியமான ஒரு விஷயம், நல்லா வாசமாக இருக்கும். சீரகம், கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகாய், வத்தல் நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வாசமாக வந்ததும் நம்ம பருப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா பொன்னிறமாகட்டும், நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாட்டு கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சில பேர் முழுசாக குழம்புல கத்திரிக்காய் போடுறாங்க. இதில் பூச்சிலாம் இருக்கும். நாட்டு கத்திரிக்காய்னா ஒரிஜினல் நாட்டு கத்திரிக்காயில் பூச்சி இல்லாமல் இருக்காது. அதனால் நீங்கள் நறுக்கியே போடுங்க. முழுசாக போடணுன்னா அது மாதிரி செயற்கையாக இருக்கிற கத்திரிக்காய் தெரியுமா, கடையெல்லாம் அப்படி தான் இப்போலாம் விற்கிறாங்க. அதுதான் பூச்சியே இருக்காது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஆனால் நீங்கள் நாட்டு கத்திரிக்காய், பூச்சி உள்ள கத்திரிக்காய் தாங்க நல்லது. சந்தைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. செயற்கை உரத்தில் வைக்கிற கத்திரிக்காயில் தான் பூச்சியே இருக்காது, பார்க்க பளபளன்னு இருக்கும். உங்கள்கிட்ட மணத்த தக்காளி வத்தல் இருந்தால் ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதுக்கு போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு, நல்லா வாசம் கொடுக்கும் வதக்குனா. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வெள்ளையும் அந்த கத்திரிப்பூ கலரும் சேர்ந்து இருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காய் குட்டி குட்டியாக வாங்கினோம், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் கிராமமாக இருந்தால் சந்தையில் போய் வாங்கிக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக கத்திரிக்காய் வதங்கினா நல்லாயிருக்கும் வாசமாக. நாட்டு கத்திரிக்காய் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும். நம்ம அதிலே ஏற்கனவே கரைச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சேர்த்து வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் அதில் கரைக்கலன்னா இதிலே போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம்.
கத்திரிக்காய்லாம் எப்படி வதக்குனதுன்னு மிதக்குது பார்த்தீங்களா? சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழம்பு தான். நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வாசமாக சூப்பராக சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வாழைக்காய் பொரியல் இல்லை அப்பளம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.